யாழ்ப்பாண மாவட்ட விவசாயிகளுடைய பிரச்சனை தொடர்பில் 27 ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். விவசாய மாவட்டமான யாழ்ப்பாணத்தில் நெற்செய்கைக்கு மேலாக உப உணவு பயிர்களான சின்ன வெங்காயம், வேதாளக்காய் வெங்காயம், உருளைக்கிழங்கு, திராட்சை, கரணைக்கிழங்கு, பீட்ரூட், வாழை, மரவள்ளி, மிளகாய் போன்ற பயிர்கள் வலிகாமம் வடக்கு, வலிகாமம் கிழக்கு, வலிகாமம் மேற்கு, வடமராட்சி தெற்கு மேற்கு, வடமராட்சி கிழக்கு, தீவகம், தென்மராட்சி போன்ற பெரும் பிரதேசங்களில் உள்ள பேரூர்களில் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றன. சின்ன வெங்காய அறுவடை காலத்தின் போது இறக்குமதிக்கு எதிரான வரி விதிக்கப்படுவது வழமையாக இருந்து வந்த போதும் கடந்த 3 வருடங்களாக குறித்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை. காலநிலை தாக்கத்தால் வெங்காயத்தின் உற்பத்தி தரம் குறைவடைந்ததன் அடிப்படையில் யாழ்ப்பாண சின்ன வெங்காயத்திற்கான கேள்வியும் சந்தையில் குறைவடைந்துள்ளது. இதனால் வருடத்தில் 3 தடவை செய்கை பண்ணப்படும் வெங்காயம் தற்போது வருடத்தில் ஒரு முறை மட்டுமே செய்கை பண்ணப்படுகிறது. இதனால் உற்பத்தியையும் அதிகரிக்க முடியாமல், விற்பனை மூலம் லாபம் பெற முடியாமல் தமது ஒட்டுமொத்த மூலதனத்தையும் இழந்தவர்களாக யாழ்ப்பாண மாவட்ட வெங்காய செய்கையாளர்கள் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் சின்ன வெங்காயத்தில் பார உலோகம் நிறைந்துள்ளதாக கூறப்படுகின்ற போதும் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தில் பார உலோகம் உண்டா இல்லையா என்பது உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் எவையும் உரிய திணைக்களங்களால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தம்முள்ள மற்றும் ஏனைய நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படும் சின்ன வெங்காய இறக்குமதிக்கு கழிவு நடைமுறை பின்பற்றப்படாத சமநேரத்தில் வடக்கு மாகாணத்தில் மட்டும் சின்ன வெங்காயம் உள்ளிட்ட உற்பத்தி பொருட்களுக்கு 10க்கு 1 கழிவு செய்யப்படுகின்றமை ஏற்கனவே பல்வேறு பாதிப்புகளின் விளிம்பில் உள்ள விவசாயிகளை மேலும் பாதிப்பதாக அமைந்துள்ளது. தினக்கூலி தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் ஆண்களுக்கு 3500, பெண்களுக்கு 2300 என்ற அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் கமநல சேவைகள் திணைக்களம் ஊடாக வழங்கப்படும் விவசாய உள்ளீடுகளின் விலையும் 3 மடங்காக அதிகரித்துள்ள நிலையில் இந்த உற்பத்தி செலவினங்களை ஈடு செய்யும் வகையில் முடிவுப் பொருட்களை விற்பனை செய்ய முடியாதுள்ளமை விவசாயிகளின் பாதிப்பின் தன்மை மேலும் அதிகரித்துள்ளது. விவசாய நிலங்களில் ஊடுருவியுள்ள பாதீனியத்தின் பரவலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, மண் நீர் பரிசோதனை மேற்கொள்ளப்படாமை, தென்னை, வாழை, வெங்காயம், வெற்றிலை உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏற்படும் நோய் தாக்கம், அவற்றுக்கான நட்ட ஈடுகளோ கட்டுப்படுத்தல் பொறிமுறைகளோ கைக்கொள்ளப்படாமை உள்ளிட்ட காரணங்களால் விவசாய திணைக்களங்கள் மீது பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஏற்கனவே மிளகாய், தென்னை, வாழை மற்றும் வெற்றிலை உள்ளிட்ட பயிர் செய்கைகளில் லாபம் ஈட்ட முடியாத நிலை, நோய் தாக்கம், வெங்காயத்தின் கேள்வியில் ஏற்பட்ட சடுதியான வீழ்ச்சி, இறக்குமதிக்கான வரி விதிப்பின்மை என்பவற்றோடு கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக மானிய அடிப்படையிலான விதை உருளைக்கிழங்கை யாழ்ப்பாணத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமை உள்ளிட்ட காரணங்களால் யாழ்ப்பாண மாவட்டத்தின் உப உணவு பயிர்ச்செய்கை வீழ்ச்சியடைந்து வருவதுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் முற்றாக பாதிப்படைந்து வருகின்றது. இயற்கை பேரிடர்கள் மற்றும் நோய் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு ஏனைய மாகாணங்களில் நட்டஈடு வழங்கப்படுகின்ற போதும் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் விவசாயிகளின் பாதிப்புகளுக்கேற்ற மாற்று நடைமுறைகள் குறித்து தொடர்புடைய திணைக்களங்கள் கரிசனை கொள்வதில்லை என்பதே பாதிக்கப்பட்ட மேற்படி விவசாயிகளின் ஆகக்கூடிய ஆதங்கமாக உள்ளது. என்னுடைய முதலாவது கேள்வி, சின்ன வெங்காயம் அறுவடை செய்யப்படும் காலத்தில் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் அரசால் இறக்குமதிகளுக்கு எதிரான வரி விதிக்கப்படுமா என்பதையும், கடந்த 3 ஆண்டுகளாக ஏன் இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா? 2வது, இவ்வருடம் தொடர் மழை காரணமாக சின்ன வெங்காய செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் தங்கள் முதலை முழுமையாக இழந்துள்ளதுடன் உற்பத்தி பொருளின் தரமும் குறைந்துள்ளது. இத்தகைய பாதிப்பை எதிர்கொண்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீளமைக்கும் வகையில் நட்டஈடு வழங்கும் திட்டம் அரசிடம் உள்ளதா? 3வது, காலாகாலமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறப்பாக உற்பத்தி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு செய்கை பாதிப்படையும் வகையில் மானிய அடிப்படையிலான விதைக்கிழங்கு கிடைக்கப்பெறாமைக்கும் தரமான புதிய இனங்கள் அறிமுகம் செய்யப்படாமைக்கும் காரணம் என்ன என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? பார உலோகம் நிறைந்துள்ளதாக கூறப்படுவதன் அடிப்படையில் கிருமிநாசினி பயன்பாடு குறைவடைந்துள்ள நிலையில் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்திற்கு பார உலோகம் உண்டா இல்லையா என்பதை மக்களுக்கு எவ்வாறு தெளிவுபடுத்துவது என்பதற்கு அமைச்சரின் பதில் என்ன? 5வது, வடக்கு மாகாணத்தில் மட்டும் உற்பத்தி பொருட்களுக்கு 10க்கு 1 கழிவு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த கழிவு முறை தம்புள்ள மற்றும் இறக்குமதி செய்யப்படும் வெங்காயங்களுக்கு ஏன் பின்பற்றப்படுவதில்லை என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா?